எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு நான் நல்லதும் தரேன் கெட்டதும் தரேன் இந்த உலகத்தில். இது ரெண்டத்துலேயும் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம், எதை வேணால் தேர்ந்தெடுக்கலாம், அதை உங்கள் வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதற்கான விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு வந்த விதியாக இருக்குது. அப்போது இன்னைக்கு நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு நமக்கு தெரியுதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சார், ஆனால் அவருக்கு அது தவறுன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஷைத்தான் ஒரு தவறு செஞ்சான், ஆனால் அது தவறுன்னு கூட அவன் உணரலை. இப்போ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குதான். ஆனால் அதனுடைய விளைவுகளையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அது தப்பு தான் அப்படின்னு உணர்கிற அளவுக்காவது நமக்கு பகுத்தறிவுன்ற ஒன்று இருக்கணும். அந்த பகுத்தறிவு எப்போ நமக்கு வரும்னா, இறைவனுடைய விஷயங்களை சிந்திக்கும் போது, நம்மளுடைய உலகத்தை 2 கண்ணாலையும் பார்க்கும்போது தான் கிடைக்கும். ஸோ நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்க ஆரம்பிக்கும்.